ஸோ நம்ம நேத்திக்கு நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை வாங்கலாம். நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கிடலாம், இல்லாட்டினா நிஃப்டி இடிஎஃப்ல வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். 25,000 லெவலில் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு 27,500 வரைக்கும் பிஃபோர் டிசம்பர் 31க்குள்ளே போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 or 2 டேஸில் மார்க்கெட் வந்து ஒரு 2% மேலே போயிருக்கு. இது இன்னும் ஒரு ஷார்ட் கவரிங் கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூடிய சீக்கிரம் 26,200 கிராஸ் பண்ணும் நிஃப்டி. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்இஎல் ஒரு 3-4 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் 2,217 ரூபாவில் வாங்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பிஹெச்எல் கொஞ்ச நாளாகவே மார்க்கெட்டில் மேலே போகலை, அது இனிமேல் போகுமா என்னன்னு தெரியல, 240 வாங்கியிருக்கேன் சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. 217 இன்றைக்கி ஒரு 7% மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 232 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்எல்லோட ஆர்டர் ஒரு பெரிய ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணினாலே அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் பிஹெச்எல் ஹோல்டு பண்ணுங்கள். அது கூடிய சீக்கிரம் 240 கிராஸ் பண்ணும். அந்த லெவலில் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் விற்றுட்டு வெளியில் வந்துடலாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா. பட் லாஸ்ட்டு 5 டேஸில் 7%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 217 யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ இன்றைக்கி 232 இருக்குது. மூணாவது விஷயம், முன்னாடியே சுவிட்சர்லாந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சுவிட்சர்லாந்து. அதுக்கப்புறம் ஒரு ரன் அப் ஆயிருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சில் வந்துருக்கு, ஒரு 55-60 ருபீஸில் இருக்குது. இப்பயும் திருப்பி இன்னொரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இங்கேருந்து சுவிட்சர்லாந்து எனர்ஜி வந்து ஒரு 30-40% 18 to 24 மந்த்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுவிட்சர்லாந்து எனர்ஜி இந்த லெவல்லையும் வாங்கலாம். வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மில் விற்றுட்டு வெளில வந்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்காது. நிஃப்டி சொல்லியிருக்கேன், பிஹெச்இஎல் சொல்லியிருக்கேன், சுவிட்சர்லாந்து எனர்ஜி சொல்லியிருக்கேன். இது மூணுமே நமக்கு வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் அப்ரோச். பட் 18 to 24 மந்த்ஸில் நமக்கு 25 to 30% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.